ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். மீனை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது, அது கூடவே அந்த மீனை எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மீன் வாங்கும்போது அந்த மீனோட கண் வந்து நல்லா பளபளன்னு உங்களுக்கு இருக்கணும். நல்ல பளிச்சுன்னு இருக்கிற மீனாக பார்த்து வாங்குங்க. அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிப்பு. அடுத்த டிப்பு நான் போக போக சொல்கிறேன். ஸோ நான் இப்போ பாறை மீன் தான் வாங்கியிருக்கேன். இந்த பாறை மீன் நான் 4 மீன் 200 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்ல பெரிய மீன். ஸோ நான் சொன்ன மாதிரியே மீனோட கண்ணை பளபளன்னு வாங்கினீங்கன்னா அந்த மீன் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். மீனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இந்த மாதிரி ரெக்கை மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துருவோம் 2 பக்கமும். அதுக்கப்புறம் மீனுக்கு சைடில் வந்து ஒரு சின்னதாக ரெக்கை மாதிரி இருக்கும். அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாறை மீன்லனா உங்களுக்கு சின்னதாக மீனோட உடம்புல வந்து செதில்கள் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு கத்தியால் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடணும். சுரண்டி எடுத்த பிறகு நமக்கு வந்து பாறை மீனில் வால் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மொத்தமான நீட்டமாக ஒரு தோல் மாதிரி இருக்கும். அதையும் வந்து நம்ம கத்தியால் வந்து அறுத்து எடுத்துடணும். அதை நான் எப்படி அடுக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ வால் பகுதி அடியில் இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்படி அறுத்து எடுத்தாலே அது வந்துடும். மீன்லேயே வந்து ரொம்ப டேஸ்டான மீன் பார்த்திங்கன்னா பாறை மீன், அயிலை மீனுன்னு சொல்லுவோம். ஸோ பாறையில் நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் எல்லா பாறை மீன்லேயும் இந்த வால் கிட்ட இருக்கிற இந்த தடினமான பகுதி வந்து இருக்கும். ஸோ அந்த பகுதியை நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் சமைக்கணும். சில பாறை மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தோல் உரிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ செதில்களை வந்து நல்லா நம்ம சுரண்டி எடுத்த பிறகு மீனோட வாயை கண்ணு பக்கமாக ஓரமாக வச்சு வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்த பிறகு வயிற்று பகுதிகளையும் கத்திரிக்கோலால் நம்ம இந்த மாதிரி விட்டு எடுத்துடணும். எடுத்த பிறகு செதில் இந்த மாதிரி கையோட பெருவிரலை வச்சு நோண்டி எடுத்துட்டோன்னா வந்து மீன் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி செதில் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த செதிலும் நம்மளுக்கு நல்லா செக்கச்செவன் சிவப்பாக இருக்கணும். அது ஒரு டிப்பு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் செஞ்ச பிறகு மீனை நம்ம நல்லா ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம துண்டு போட்டு எடுத்துக்க வேண்டிதான். அதே மாதிரி மீன் வந்து நீங்கள் இன்னொன்று ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, ஃப்ரெஷ்ஷாக வாங்குகிற மீனுக்கு நீங்கள் மீனை வந்து அதோட வயிற்று பகுதியில் தொட்டு பாருங்கள். வயிற்று பகுதியில் தொட்டு பார்த்திங்கன்னா மீன் வந்து கொல கொலன்னு இருக்கக்கூடாது, நல்லா ஹார்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு அர்த்தம். ஸோ கடல் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும். எப்போதுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கிடைக்கும். பட் அது இல்லாமல் தூரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து 2 நாளில் ஐஸில் வச்ச மீன் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஊர் பக்கம்லாம் மீன் வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்கும். அதே மாதிரி மீன் இல்லாமல் சமையலே சமைக்க மாட்டாங்க சில ஊர்கள்லாம். அந்த மாதிரி ஊர்லேருந்து நீங்கள் இருக்கிறீங்களா, வீடியோ பார்க்குறீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஊர் என்ன ஊர், உங்கள் ஊரில் என்ன மீன் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோலா மீன் சீசன் போயிட்டுருக்கு. கோலா மீன் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். அந்த மீன்லேயே வந்து பறக்கிற மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து கோலா மீனுன்னு சொல்லுவோம். நீங்கள் கோலா மீன் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மீனை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மீனை வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் காமிச்ச மாதிரி நீங்கள் வீடியோவில் மீனை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம ஈஸியாக சூப்பராக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீனை நல்லா க்ளீன் பண்ண பிறகு நம்ம கண்டிப்பாக மீனுக்கு உப்பு போட்டு உரசணும். அப்படி உப்பு போட்டு உரசினா தான் மீன் தோல் மேலே உள்ள ஒரு மாதிரியான வளவழப்பு தன்மை வந்து நம்மளுக்கு போகும். நம்மளோட மீனோட கவுச்சி ஸ்மெல்லும் நம்மளுக்கு போகும். சில பேர் வந்துட்டு மஞ்சள் தூளும் போட்டு உரசுவாங்க. அது நம்ம நாட்டு மீனுக்கு தான் அந்த மாதிரி செய்வோம். கடல் மீனுக்கு நம்ம உப்பு மட்டுமே போட்டு உரசினாலே போதும். சூப்பராக வந்து மீன் வந்து கழுவி ரெடியாகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ண மீனை நம்ம வந்து மீனுக்கு மசாலா உள்ளக்க போகிற மாதிரி சூப்பராக வந்துட்டு மீனுக்கு மேலே வந்து கோடு போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனுக்கு மசாலாவும் தடவி ரெடி பண்ணிட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சூப்பராக இந்த மாதிரி மீன்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.